உனக்கு தெரியாத மாதிரி நடிக்க ட்ரை பண்ணாத. திவ்யா ரெக்கவர் ஆன விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரியும்ன்றது எனக்கு தெரியும். அது உனக்கு எப்படி தெரியும்? திவ்யா தான் சொன்னா. ஆஸ் டாக்டரா அவ ரெக்கவர் ஆயிட்டான்றத என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதனால நான் அவளை வற்புறுத்தி கேட்டேன். அவளும் வேற வழியே இல்லாம தான் ரெக்கவர் ஆன விஷயத்த என்கிட்ட ஒத்துக்கிட்ட. அப்போதான் இந்த விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரியும்ன்றதை என்கிட்ட சொன்னா. அப்புறம் அவ சித்தி ரங்கநாயகியை பத்தியும் சொன்னா. அவங்களாலதான் தான் குணமான விஷயத்த இப்போதைக்கு யாருக்கும் தெரியப்படுத்தாம இருக்கிறதா சொன்னா. ஆமா, அவங்க சித்தி ரொம்ப மோசமானவங்க. அவங்கள பத்தின எவிடன்ஸ் எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் திவ்யா குணமானதை எல்லாருக்கும் தெரியப்படுத்திக்கலான்னு நானும் திவ்யாவும் முடிவு பண்ணிருக்கோம். இதையும் திவ்யா சொன்னா. சரி அஜய், நீயும் திவ்யா ரெக்கவர் ஆன விஷயத்த யாருக்கும் தெரியாம பாத்துக்கோ. அந்த ரங்கநாயகி இவ்வளவு மோசமானவங்களா இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆமா, அவங்க எல்லாம் மனுஷ உருவத்துல பிறந்த மிருகம். அவங்கள நான் பாத்துக்கிறேன். ஆனா திவ்யா குணமாயிட்டான்னு ரங்கநாயகிக்கு டவுட் வராம இருக்கணும்னா நீ எப்பவும் போல திவ்யா வீட்டுக்கு போய் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி பாவ்லா பண்ணணும். சரியா? ஆமா, இத நான் யோசிக்காம விட்டேன் பாரு. இப்ப சொல்லிட்டேல்ல, இத நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். அப்புறம் திவ்யா தான் இப்ப ரெக்கவர் ஆயிட்டால. இந்த விஷயம் நம்ம 2 பேருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால நான் திவ்யா கிட்ட உன்னை பத்தி பக்குவமா எடுத்து சொல்லி உனக்கு மன்னிப்பு கொடுக்க சொல்லட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஏன் அசினி, மன்னிப்புக்காக தானே நீ இங்க இருந்து கஷ்டப்பட்டு இருக்க. உனக்கு மன்னிப்பு கிடைச்சிட்டா உன் அம்மாவோட ஆத்மாவை சாந்தி அடைய வச்சிடலாம். நீயும் நிம்மதியா சென்னைக்கு போயிடலாம். இது ஏன் வேண்டான்ற? நான் திவ்யா கிட்ட பேசுறேன். அவ கண்டிப்பா உன்னை மன்னிப்பா ஹாசினி. ஏய், ஒரு நிமிஷம் இரு. நீ என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க? அப்போ நீயும் நானும் ரிலேஷனுங்கிறது திவ்யாக்கு தெரிஞ்சு போச்சா? ஏய் இல்ல, அதெல்லாம் அவளுக்கு தெரியாது. நல்ல வேலை, தெரியப்படுத்திராதன்னு